அந்த மக்களை குடியேற்றலாம். நீங்கள் பாதை திறந்திருப்பதாக சொல்கிறீர்கள். அந்த பாதையிலே எந்த இடத்திலும் யாரும் இறங்க முடியாது. ஒரு போன்ல படம் எடுக்க முடியாது. அது பாதை பயன்படுத்த முடியாதவாறு அல்லது பாதையை எந்த நேரமும் போக முடியாதவாறு இருக்கிறது. சரி, அது பரவாயில்லை. 35 வருடங்களுக்கு மேலாக உறவினர் வீடுகளிலும் நண்பர் வீடுகளிலும் முகாம்களிலும் இந்த மக்கள் வாழ்கிறார்கள். அதனை விட யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் பதவியேற்று ஓராண்டு முடிந்திருக்கிறது. இன்னும் அந்த மக்கள் சொந்த இடங்களுக்கு போக முடியவில்லை. யோசித்து பாருங்கள். மயிலிட்டி, பலாலி இந்த பகுதி மக்களுடைய மிக தரமான நிலங்கள், பயிர் செய்கை நிலங்கள், குடியிருப்பு நிலங்கள். அந்த மக்கள் தொடர்ந்தும் அகதிகளாக சொந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான மீள்குடியேற்றம் தொடர்பிலே உங்களுடைய இந்த கால தாமதத்துக்கான ஒரு நிலையை நீங்கள் உடனடியாக மாற்றுங்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு ஜாழ்ப்பாணம் வருகை தந்தபோது மயிலட்டி மக்கள் தமது சொந்த இடங்களை விடுவிக்குமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி அந்த இடத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டினார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண மாவட்டம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் வரும் 13 கிராம அலுவலர் பிரிவுகளில் பரம்பரையாக வாழ்ந்த மக்கள் பலாலி இராணுவ முகாம் இராணுவத்தினரின் வருகை மற்றும் எறிகணை தாக்குதல்கள் காரணமாக 1990 6/15 வெள்ளிக்கிழமை தமது சொந்த மண்ணிலிருந்து இடம்பெயர்ந்தார்கள். இந்த இடப்பெயர்வு நிகழ்ந்து 35 வருடங்கள் கடந்தும் நாட்டில் போர் முடிவடைந்து 15 வருடங்கள் நிரம்பிய பின்னரும் இன்று வரை மீள்குடியேற்றப்படாத நிலையில் உள்ள அந்த மக்கள் இந்த நாட்டுக்குள்ளேயே இடைத்தங்கல் முகாம்களிலும் உறவினர் நண்பர்களின் வீடுகளிலும் சொல்லனா துன்பங்களுக்கு மத்தியில் ஏதிலிகளாக வாழ்ந்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 2700 ஏக்கருக்கும் அதிகமான விஸ்தீரணமுடைய காணிகளை கொண்ட மயிலிட்டி, பலாலி, வசாவிளான், கட்டுவன், குறும்பசிட்டி, குப்புளான், தைட்டி, ஊரணி, தோலகட்டி உள்ளிட்ட பல பேரூர்களைச் சேர்ந்த மக்கள் தமது சொந்த காணிகளில் குடியேறும் உரிமை பறிக்கப்பட்டவர்களாகவே இன்றும் வாழ்கிறார்கள். ஆட்சி மாற்றங்கள், அரசு மாற்றங்களின் பின்னும் அவர்களது மீள்குடியேற்றம் சாத்தியப்படுத்தப்படாமை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினரதும் அவர்களது பிள்ளைகளினதும் அடுத்த தலைமுறையினதும் எதிர்காலத்தையே கேள்விக்குட்படுத்தி இருக்கிறது. அண்மையில் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகை தந்த பொழுது கூட மயிலிட்டி பகுதி மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போவதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். ஜனாதிபதி அந்த இடத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை. இதுவரை இந்த அரசாங்கம் பதவியேற்று ஓராண்டுகள் நிறைவடைகிறது. இன்னும் அந்த மக்கள் குடியேறுவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் தென்படவில்லை. இந்த வகையில் என்னுடைய முதலாவது கேள்வி, யாழ்ப்பாண மாவட்டம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் 13 கிராம அலுவலர் பிரிவுகளில் இருந்தும் கடந்த 35 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெயர்ந்து இன்று வரை சொந்த மண்ணில் மீள்குடியேற முடியாது இந்த நாட்டுக்குள்ளேயே ஏதிலிகளாக வாழ்ந்து வரும் குடும்பங்கள் எத்தனை என்பதை அமைச்சர் அறிவாரா? இரண்டாவது, உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் இந்த மக்களுக்கு சொந்தமான எத்தனை ஏக்கர் காணிகள் இன்றளவும் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன என்பதையும் குறித்த காணிகள் ஏன் இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்பதையும் அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா? மூன்றாவது, இந்த நாட்டில் போர் முடிவிட்டு 15 ஆண்டுகளின் பின்னரும் வலிகாமம் வடக்கு பிரதேச மக்களின் மீள்குடியேற்றம் வலிந்து தவிர்க்கப்பட்டு வருவது ஏன் என்பதையும் இதனால் சொந்த மண்ணில் குடியேறி வாழ முடியாதவர்களாக அந்த மக்கள் படும் அவலங்களை எத்தகையவை என்பதையும் அமைச்சரால் இச்சபைக்கு அறிவிக்க முடியுமா? நான்காவது, புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்தை அண்மித்துள்ள நிலையில் வலிகாமம் வடக்கு மக்களின் மீள்குடியேற்றம் சார்ந்து இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? ஐந்தாவது, இவ்விடயமாக தங்கள் அமைச்சினால் ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பின் வலிகாமம் வடக்கு மக்களின் மீள்குடியேற்றம் எப்போது சாத்தியமாகும் என்பதை இச்சபையில் பகிரங்கமாக தெரிவிக்க முடியுமா? இறுதி 6வது கேள்வி, அத்தகைய நடவடிக்கைகள் எவையேனும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனின் மேற்குறித்த மீள்குடியேற்ற விடயம் காலதாமதம் ஆவதற்கான காரணம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா? இதற்கு பதிலளித்த அமைச்சர், 2010 ஆண்டு வலிகாம பிரதேச செயலக பிரிவு வடக்கிலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் மொத்தமாக 42,699 தனிநபர்கள், அதாவது 12,376 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இடம்பெயர்ந்தவர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இன்னும் மீளக்குடியமர்த்தப்படவில்லை. இவர்களில் 38,690 தனிநபர்கள் 10,981 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அதனைத் தொடர்ந்து மீள்குடியேற்றப்பட்டிருக்கின்றனர். அதே பிரதேசத்தில் எவ்வாறாயினும்
4600 தனிநபர்கள் 4600 தனிநபர்கள், அதாவது 1305 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இன்னும் வலிகாமம் வடக்கிலே, அதாவது பிரதேச செயலர் பிரிவிலே மீள்குடியேற்றப்பட இருக்கின்றார்கள். இரண்டாம் கேள்விக்கான பதில், அந்த முரண்பாட்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதிகள் அல்லது முதலுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் 2009 23,850 ஏக்கர் காணிகள் அவை முப்படைகளின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தவை படிப்படியாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றளவில் 2583 ஏக்கர் காணிகள் இன்னும் விடுவிக்கப்பட உள்ளன. 2025 ஏக்கர் காணி வலிகாமம் வடக்கில் மாத்திரம் விடுவிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. மூன்றாம் கேள்விக்கான பதில், அரசாங்கத்தின் கொள்கைதான் யுத்தத்தால் இடம்பெயர்ந்தவர்களை அவர்களின் பூர்வீக இடங்களிலே குடியேற்றுவது. எனவே இந்த பதவிக்கு இந்த அரசாங்கம் வந்ததில் இருந்து 57,000 ஏக்கர் காணிகளை விடுவித்திருக்கின்றது அதன் உரிமையாளர்களுக்கு. எஞ்சியுள்ள காணிகள் பின்வரும் சம்பந்தப்பட்ட அரசாங்க அதிகார அமைப்புகளின் கலந்த ஆலோசிப்புகளுடன் விடுவிக்கப்படும். அதிலே பாதுகாப்பு அமைச்சும் உள்ளடங்குகின்றது. நான்காம் கேள்விக்கான பதில், பளை வீதி பொதுமக்களுக்காக திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக அந்த இலகுவான போக்குவரத்து வசதிகள் மக்களுக்காக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேலதிகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. மயிலடி துறைமுகத்தை விருத்தி செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம். இது தேசிய பொருளாதாரத்திற்கு பாரிய பங்களிப்பு செய்யும். இதன் மூலம் தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும், முக்கியமாக வடக்கு பிரதேச மக்களுக்கு. மேலும் இது தொடர்பாக வரவு செலுத்துதலும் நாங்கள் நிதியை ஒதுக்கினோம். 1250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நகர மற்றும் கட்டிட அபிவிருத்தி அமைச்சு மூலமாக இந்த நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த திட்டமானது குறித்த நிதி மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் உட்கட்டமைப்பு விருத்திகள், நீர்ப்பாசன விருத்திகள், வீதி அபிவிருத்திகள், போரினால் இடம்பெயர்ந்தவர்களுக்கான தீர்வு போன்ற அனைத்து விடயங்களும் நடைபெறுகின்றன. 5 மற்றும் 6ஆம் கேள்விக்கான விடைகள், உரிய அதிகாரிகளினால் முறையான கவனம் எடுத்த பிற்பாடு காணிகள் விடுவிக்கப்படும். அது தொடர்பான பாதுகாப்பு முறைமைகள், நிர்வாக தேவைகள், அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் பூர்த்தி செய்யப்பட்டதன் பிற்பாடு குறித்த காணிகள் விடுவிக்கப்படும். என்றாலும் இந்த காணி விடுவிப்பானது, அதாவது இந்த நேரத்திலே இதற்கான ஒரு திட்டவட்டமான நேரத்தினை எமக்கு வழங்க முடியாது காணப்படுகின்றது. நான் இது தொடர்பான விவரங்களை தருகின்றேன். நாங்கள் இது தொடர்பான விடயத்தினை ஆகஸ்ட் மாதத்திலே நாங்கள் ஆரம்பிப்போம். அதாவது ஏப்ரல் இருந்து ஆரம்பித்து ஆகஸ்ட் வரை நாங்கள் இதற்கு நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.